அச்சோ, சரி சரி சரி, தூங்கு. ஆட்டி விடவா? என்ன இவ நிப்பாட்டாம அழுதுட்டே இருக்கா? அகரன் குட்டி, இங்க பாரு, எதுக்கு அழுவுற? சரி, நான் வேணும்னா பால் கலந்து எடுத்துட்டு வரவா? காலையில தானடா என்கிட்ட பால் குடிச்சிட்டு தூங்குன, இப்ப ரொம்ப அழற. பால் பத்தாதே. சரி இரு, நான் பவுடர் பால் கலந்து எடுத்துட்டு வரேன். நீ தொட்டிலே இரு, அழாம இரு, நான் இப்ப வந்துடுறேன். ஏன் இப்படி அழுறா? சரிம்மா, சரி சரி சரி. இங்க பாரு, அம்மா குரல் உனக்கு கேட்கலையா? பாருடி தங்கம். டேய் அழாதடா, அம்மா இங்க தானடா இருக்கேன். இப்ப தொட்டில விட்டு உன்னை தூக்குனேனா மறுபடியும் தொட்டில போடும்போது அழுவ. அதுக்கு தான் இரு, கொஞ்ச நேரம் நான் பால் கலந்துட்டு கொண்டு வரேன்னு சொன்னேன். ஐயோ சரி, உன்கிட்ட பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நான் போய் முதல்ல பாலை கலந்து எடுத்துட்டு வரேன். இரு. அகரன், எதுக்கு அகரன் குட்டி இவ்வளவு சத்தமா அழுதுட்டு இருக்கான்? எங்க போனாங்க பேதாக்கா? ஐயோ, பிள்ளைக்கு என்னாச்சு? ஒருவேளை அவங்க அம்மாவை தேடி அழுதுட்டு இருக்கானா? அகரன் குட்டி, அகரன், அகரன் அழக்கூடாதடி செல்லம். இங்க பாருங்க, சித்தி வந்துட்டேன். அகரன், என்னாச்சு செல்லம்? இங்க பாருங்க, அழக்கூடாது. சித்தி வந்துட்டேல, அழாம இரு தங்கம். அகரனுக்கு ஏதாவது பிரச்சனையா இருக்குமா? இல்ல. அகரன் குட்டி, இங்க பாருங்க, நம்ம வெளிய போய் வேடிக்கை பார்க்கலாமா? அம்மா இப்ப வந்துருவாங்க தங்கம். அம்மா ஏதாவது வேலையா இருப்பாங்க. அம்மா வர வரைக்கும் நம்ம வெளிய இருக்கலாம், சரியா? அச்சோ, செல்ல குட்டில, பட்டு குட்டில, என்னடி தங்கமயில, அழக்கூடாது. ஒண்ணும் இல்ல, நம்ம வெளிய போய் வேடிக்கை பார்க்கலாம். ஐயோ, இந்த பால் பாட்டில எங்க தான் போச்சு? ஆள் ஆளுக்கு வச்சுக்கிட்டு சுத்துறீங்க. ஒரு இடத்துல வச்சாதான் எனக்கு தெரியும். எம்மாடி வேதா கண்ணு, என்னமாச்சு? அகரனோட பால் பாட்டில் எங்க? வீடு ஃபுல்லா தேடிட்டேன், எங்கேயுமே இல்ல. எங்க தான் போச்சு? காலையில நீங்க தானே பால் பாட்டில குடுமா நான் கழுவி வைக்கிறேன்னு சொன்னீங்க. எல்லாரும் ஒரு இடத்துல போட்டுருங்க. இப்ப அவன் அழுதுட்டு இருக்கான். அவன் வேற எதுக்கு அழுறான்னு தெரியல. எல்லாரும் வந்து என்னையவே டார்ச்சர் பண்றீங்க. எம்மாடி இருமா, பொறுமையா பேசு. காலையில நான் தாமா உன்கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்தேன். கழுவி வெயில்ல காய வச்சிருக்கேன். புள்ள குடிக்கிற பாட்டில் ஆச்சே, நல்லா வெயில்ல காய வச்சு எடுத்து வைக்கணும்ல. வெயில்ல காய வச்சிருக்கீங்களா? ஆமாமா, சுடுதண்ணி போட்டு நல்லா விளக்கிட்டேன். அதான் வெயில்ல கொஞ்ச நேரம் இருக்கட்டுமேனு வச்சுட்டு வந்தேம்மா. ஆமா, பட்டு தங்கம் அழுறானா? ஏமா அழுறான்? ஆமா, என்கிட்ட சொல்லிட்டு அழுறான். எதுக்கு அழுறானே தெரியல. ஒப்பையில இருந்து அழுதுகிட்டே இருக்கான். எனக்கு எரிச்சலா வருது. கையில தூக்கி வச்சுட்டே இருக்க முடியுமா? அதான் தொட்டிலே படுத்துறேன்னு சொல்லி இப்ப பால் கலந்துட்டு போலான்னு வந்து இங்க இவ்வளவு நேரமா பால் பாட்டில காணோம் தேடிட்டு இருக்கேன். அம்மாடி, நீ பால் ஆத்துமா, நான் போய் பாட்டில் எடுத்துட்டு வரேன். சரி, சீக்கிரம் போங்க. சரிம்மா, நான் போய் எடுத்துட்டு வரேன். இவங்களை யார் இந்த வேலையில பார்க்க சொல்றது? அவன் ஒரு பக்கம் அவங்க அப்பா நாட்டமே எனக்கு டார்ச்சர் கொடுக்கறதுக்குனே வந்து பிறந்திருக்கான். கொஞ்சமாவது அழுகிய நிப்பாட்டுறானா? எது கழுவுறான், என்னது கழுவுறானே தெரிய மாட்டேங்குது. இப்பெல்லாம் வர வர அவனுமே ஓவரா பண்ணிட்டு இருக்கான். அவங்க சித்தப்பா சித்தி கிட்ட போனா அழுகி அப்படியே நிப்பாட்டிடுவான். இதுவே என்கிட்ட இருந்தா மட்டும் நோய் அழுதுகிட்டு என்ன டார்ச்சர் பண்றான். பால் குடுக்கறதுக்கு மட்டும்தான் நானு, மத்தது எல்லாமே உங்க சித்தப்பா சித்தி, உங்க அப்பா, உங்க பாட்டின்னு. அப்பா, இவரை பிரிச்சு கூட்டிட்டு வரதுக்கே நான் படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன். இதுல இவன் வேற புதுசா பிறந்து என் உயிரை வாங்கிட்டு இருக்கான். எம்மாடி வேதா, இந்தாமா புள்ளையோட பால் பாட்டில் கொடுங்க. எம்மாடி, புள்ளைய நல்லா கவனிமா. எறும்பு கடிச்சிருந்தா கூட புள்ள அழுவான். இல்ல வேற ஏதாவது கூட இருக்கலாமா. பசிக்குதான் அழுவுறான்னு இல்ல பாவமா, சொல்ல தெரியாதுல. என்னது, எறும்பு கடிச்சிருக்குமா? ஹோ, நான் ரூம் எல்லாம் நீட்டா வச்சுக்கலன்னு சொல்றீங்களா? அப்படிலாம் கிடையாது. நான் எல்லாத்தையும் பொறுப்பா கூட்டி பெருக்கி தொடச்சுதான் வச்சிருக்கேன். அம்மாடி, அப்படி சொல்ல வரலமா. நீ கூட்டி நீட்டாதாமா வச்சிருப்ப. இருந்தாலும் எறும்பு வந்திருந்துச்சுன்னா புள்ளைக்கு ட்ரெஸ்ல கடிச்சிருக்கோம்ல, அதுக்கு தாமா சொன்னேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என் பிள்ளைய பத்தி எனக்கு தெரியாதா? அவன் பசிக்கு தான் அழுறான். சரிம்மா, இந்தா பாட்டில புடி. நீ போய் அகரனுக்கு பால் கொடு. கொடுங்க. எதையாவது சொல்ல வேண்டியது. அப்படியே நம்ம ஏதாவது சொல்லிட்டா கூட நான் 3 பிள்ளைய பெக்கலையா, நான் 3 பிள்ளைய வளர்க்கலையான்னு கேப்பீங்க. நீங்கெல்லாம் அந்த காலத்துல வளர்த்தீங்கன்னா அதுவும் இதுவும் ஒண்ணா? இந்த காலத்துல ஒரு பிள்ளைய பெத்து பாருங்க, எவ்வளவு கஷ்டம்னு தெரியும். சரிம்மா கண்ணு, இந்தா புடி. பிள்ளைக்கு போய் நீ கொடு. கொடுங்க. ஒரே டென்ஷன் பண்றாங்க. எதுக்கு தான் இப்படி எல்லாம் உயிரை வாங்குறாங்களோ தெரியல. அகரன் அழுகிய நிப்பாட்டிட்டானா? தூங்கிட்டான் போலயே. எதுக்கும் பாப்போம். தூங்கிட்டு தான் இருக்கானா இல்ல உள்ளேயே படுத்திருக்கானு? பிள்ளைய காணோம். அகரன், அகரன் குட்டி எங்கடா போன? அகரன், தொட்டில தானே போட்டுட்டு வந்த. அகரன், அகரன், அவனும் எப்படி நடந்து போயிருப்பான்? இல்லையே, யாரும் தூக்கிட்டு போனாங்களா?
என்னையும் உங்களே தவிர இந்த வீட்ல வேற யாரு இருக்கா? யாருமே இல்ல, எல்லாரும் வெளியே போயிட்டாங்கல்ல. ஆமா, மாமாவும் படுத்த படுக்கையா தான் இருக்காரு. வேற யாரு? சரளாவும் மணியும் கூட மார்க்கெட்டுக்குள்ள போயிருக்காங்க. யாரா இருக்கும்? இல்ல ஒருவேளை சின்ன தங்கம் வந்துருச்சா? இல்ல பெரிய தங்கம்? இல்ல நிம்மதி? ஏமா யாராதான் வச்சிருப்பாங்க, கொஞ்சம் பொறுமையா இருமா. என்னத்த பொறுமையா இருக்க சொல்றீங்க? எனக்கு தலையே சுத்தது போல இருக்கு. சரி, நீங்க கீழே போய் பாருங்க, நான் மொட்டை மாடியில எதுக்கு போய் பாக்குறேன். சரிம்மா, நான் கீழே போய் பாக்குறேன். நீ பொறுமையா இரு, நீ பதட்டப்படாத. அகரன்! ஐயோ, ஏதோ ஒரு தைரியத்துல கண்ணுல லென்ஸையும் ஹேர் ஸ்டைலையும் மாத்திட்டு சூர்யா முன்னாடி வந்து உட்கார்ந்துட்டேன். இப்ப என்ன கண்டுபிடிப்பாரா மாட்டாரா? பக்கு பக்குன்னு இருக்கே. இப்ப பேச ஆரம்பிக்கலாமா? அவரு எதுவுமே பேசாம என்னையவே பார்த்துட்டு இருக்காரு. என்னவா இருக்கும்? என்னவோ தோணுமா, உன்னிடம் சொல்ல வந்தால் நாணமா, நாணத்தை விட்டு விட்டதே இருந்தாலும் வானத்தை மூடு வருவாயோ, இரவை கடவை வருவோம் திறக்கும் முதல் ஞாயிறவை வருவாய். வாங்க. நீங்க தான் எனக்கு கால் பண்ணீங்களா? ஆமா, உங்களோட ஜூனியர் உங்ககிட்ட டவுட் கேட்கணும்னு கால் பண்ணியிருந்தேன். ஹோ, என்ன டவுட்டு? கேளுங்க. அது ஐயோ, டவுட்னு சொன்னோம். என்ன டவுட்னு எதுவுமே தெரியாதே. என்னாச்சு? கேளுங்க. உங்க பேர் என்ன? இதான் உங்க டவுட்டா? இல்ல, டவுட் கேட்கறதுக்கு முன்னாடி பேரு தெரிஞ்சுக்கலாமேன்னு. என்னோட பேரே தெரியாம தான் என்கிட்ட டவுட் கேட்டு எனக்கு ஃபோன் பண்ணீங்களா? இல்ல, சூர்யான்னு தெரியும். இருந்தாலும் உங்க வாயால இருந்து நீங்க சொல்லுவீங்கல்ல, அதுக்கு தான். என் பேர் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாதே, சொல்லுங்க. அப்பாடா, தெரியாதுன்னு சொல்லிட்டாரு. அப்ப நம்மள சூர்யாக்கு அடையாளமே தெரியல. இது போதும். ஹலோ, பேரு பேரை சொல்லுங்க. ஐயோ, அவசரத்துல பேர் யோசிக்காம வந்துட்டோமே. என்ன பேர் சொல்றது? ஐயோ. ஹலோ, என்ன யோசிக்கிறீங்க? பேரை சொல்லுங்க. என் பேரு சீதா, சீதா மகாலட்சுமி. ஹோ, நைஸ் நேம். அப்பாடா, தேங்க்ஸ். ஓகே, இப்பயாவது டவுட்டை கேட்பீங்களா? ஆக்சுவலி எனக்கு கைனடிக் எனர்ஜில தான் டவுட். அதை கொஞ்சம் கிளியர் பண்றீங்களா? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. கைனடிக் எனர்ஜி தானே, சொல்லித்தரேன். சீதா, ஒரு நிமிஷம். சொல்லுங்க. காலேஜ்லயும் இல்ல எங்கேயோ உங்களை பார்த்த மாதிரி இருக்கே. என்னவா? அதான் காலேஜ்ல பாத்திருப்பீங்க. ஓ, ஓகே ஓகே. நீங்க தான் ரொம்ப சைலண்ட், யார்கிட்டயும் பேசவும் மாட்டீங்க. ரொம்ப படிப்ஸ். ஆனா நான் அப்படி கிடையாது. காலேஜ்ல ரொம்ப சுட்டி தெரியுமா? அப்படியா? ஆமாங்க. என்ன நீங்க கிளாஸ் ரூம்லயே பார்க்க முடியாது. கேண்டீன்ல வெளியேன்னு தான் சுத்திக்கிட்டே இருப்பேன். கேண்டீன்ல வெளியே சுத்தினா எப்படி சப்ஜெக்ட் புரியும்? படிச்சாதானே புரியும். கரெக்ட் தான். இருந்தாலும் எனக்கு அவ்வளவு படிக்க பிடிக்காது. படிக்க பிடிக்காதா? ஆமா, எனக்கு படிக்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்ல. இப்ப செமஸ்டர் வருதுல்ல, அதான் பாஸ் ஆகி ஆகணுமே. அதான் உங்ககிட்ட வந்து டவுட்ஸ் கேட்கலாமேன்னு வந்தேன். டவுட்ஸ் நீங்க மேம் கிட்டே கேட்டிருக்கலாமே. எதுக்கு என்கிட்ட கேக்குறீங்க? அப்புறம் எப்படி என் ஃபோன் நம்பர் உங்களுக்கு கிடைச்சது? அது அது உங்க ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து வாங்கினேன். மேம் கிட்டே கேட்டிருக்கலாம் தான். ஆனா மேம்க்கு தான் என்ன பிடிக்காதே. ஏன்? ஏன்னா நான் தான் கிளாஸ்ல இருக்க மாட்டேனே. கிளாஸ்லயே ரொம்ப அராத்தனா அது நான் தான். அதனாலயோ என்னவோ நான் டவுட்ஸ் கேட்டாலே மேம்ல கிளியர் பண்ணவே மாட்டாங்க. நிறைய சப்ஜெக்ட்ஸ்ல ஃபெயில் ஆறவேனா பாத்துக்கோங்களேன். ஃபெயிலா? ஆரியர்ல 2-3 இருக்குங்க. ஐயோ, அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்கேன். இப்ப மட்டும் ஏதாவது கேட்டாரு செட்டோ. சீதா மகாலட்சுமி, என்னங்க சொல்றீங்க? அரியர்லாம் வச்சிருக்கீங்களா? ஆமா சூர்யா, அரியர்ஸ் எல்லாம் கிளியர் பண்றதுக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும். ஹெல்ப் பண்றீங்களா ப்ளீஸ்? சரிங்க, ஹெல்ப் பண்றேன். ஹை, தேங்க் யூ சூர்யா. அப்புறம் சூர்யா, ஏதாவது பார்க் அந்த மாதிரி மீட் பண்ணலாமா? ஏன்னா டெய்லியும் ரெஸ்டாரண்ட்க்கு வந்துட்டு சாப்பிடாம போனா ஹோட்டல்கார் நம்மள தான் திட்டுவாரு. அதுக்கு தான். சரி, எதுக்கு பார்க்க அப்படி இப்படின்னு? நம்ம ஒரே காலேஜ் தானே, காலேஜ்லயே மீட் பண்ணிக்கலாம். காலேஜ்லயா? நம்ம அந்த காலேஜே இல்லையே. இவரை பார்க்கிறதுக்காக காலேஜுக்கு நான் எப்படி வர முடியும்? காலேஜ்ல வேண்டாமே. ஏன்? அது நான் உங்ககிட்ட டவுட் தான் கேட்பேன். நீங்களும் எனக்கு டவுட்ஸ் தான் கிளியர்
ஆனா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த பார்வையில பார்க்க மாட்டாங்க, நம்மள தப்பான பார்வையில பாத்துருவாங்க. அதுதான் சூர்யா பயமா இருக்கு. அப்புறம் என்ன ரொம்ப ஓட்டுவாங்க தெரியுமா? ஹே சீதா, என்னடி சீனியர் மேல கண்ணெல்லாம் கேட்பாங்க. அதுக்குதான் சூர்யா சொன்னேன், நம்ம வேணும்னா பார்க்லயே மீட் பண்ணலாமா? டெய்லி ஈவினிங் 5 o'clock. சரி ஓகே, அந்த மாதிரி பண்ணுவோம். இப்போ நான் உங்களுக்கு கைனடிக் எனர்ஜி சொல்லித்தரேன். அதுக்கப்புறம் என்னென்ன பேப்பர்ஸ்லாம் அரியர்ஸ் வச்சிருக்கீங்களோ அதெல்லாம் கிளியர் பண்றதுக்கு எடுத்துட்டு வாங்க. நாளைக்கு 5 மணிக்கு நம்ம மீட் பண்ணலாம். ஹை ஓகே சூர்யா. அப்புறம் என்னோட அரியர் எல்லாம் கிளியர் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொன்னதுக்கு தேங்க்யூ சூர்யா. பரவாயில்ல சீதா. அகரன் குட்டி கிச்சு 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 ஜிங் 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 ஜிங். இவ்வளவு நேரம் எப்படி அழுதுட்டு இருந்தீங்க, இப்ப சமத்தா சிரிக்கிறீங்களேடி தங்கமயில. யாரு தங்கம் இது? பட்டு தங்கமா? என் செல்ல தங்கமா? என்னோட அகரனா? அட வண்டி ஓட்டுறீங்களா? எங்க சித்திக்கு ஒரு வாட்டி ஓட்டி காட்டுங்க. ஓட்டி காட்டுறீ தங்கம். இப்ப பண்ணீங்கல்ல ட்ர் பண்ணீங்கல்ல, அந்த மாதிரி பண்ணி காட்டுங்க. இப்படி இல்ல செல்லக்குட்டி, வண்டி ஓட்டுனீங்களே ட்ர் போனீங்கல்ல, சித்திக்கு ஒரு வாட்டி பண்ணி காட்டுடி தங்கம். ப்ளீஸ் 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 ட்ர் பண்ணுங்க. அழகடி மயில, என் செல்லக்குட்டி சொவத்தா பண்றீங்களே. இன்னொரு வாட்டி பண்ணலாமா? சித்திக்கு கார் ஓட்டி காட்டுறீங்களா? ட்ர் பண்றீங்களா? பண்ணுங்க பண்ணுங்க பண்ணுங்க. ஹே அக்கா, உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? எதுக்கு இப்படி கத்துறீங்க? புள்ள பயந்துட்டு அழுறான். இங்க பாருங்க, இவ்வளவு நேரம் என்கிட்ட சிரிச்சு விளையாடிட்டு இருந்தவன் இப்போ உங்க குரலை கேட்டோனே எப்படி அழுறான் பாருங்க. ஏங்க கத்துறீங்க? என்னது கொத்துறனவா? ஹேடி, யார கேட்ற பிள்ளைய மாடி கூட்டிட்டு வந்த? அது வந்து அகரன் தனியா ரூம்ல அழுத்திட்டு இருந்தான், அதான் நான் தூக்கிட்டு வந்தேன். ஏன்? ஹே, ஏன் பிள்ளைய பார்த்துக்க எனக்கு தெரியாதா? அவனுக்கு பாலாத்தி குடுக்கலான்னு நான் கீழ கிச்சனுக்கு போயிட்டு வர கேப்ல நீ பாட்டுக்கு தூக்கிட்டு வந்து மாடியில வந்து நிக்கிற. உன்னை யார் இவனை தூக்க சொன்னது? அக்கா, அவன் அழுத்திட்டு இருந்தான், அதனால தான் தூக்கிட்டு வந்தேன். குழந்தைனா அழதான் செய்யும், அதுக்கு என்கிட்ட கூட சொல்லாம நீ பாட்டுக்கு தூக்கிட்டு வந்துட்ட. அறிவு கெட்டவளே. இங்க பாருங்க, தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க நீங்க. அகரன் அழுதுட்டே இருந்தான், எனக்கு மனசே கேட்கல. எப்படிங்க ஒரு குழந்தை அழும்போது பாத்துக்கிட்டே சும்மா இருக்க முடியும்? அதனால தான் தூக்கிட்டு வந்து சமாதானப்படுத்தினேன். இதுல என்ன தப்பு இருக்கு? ஏன் புள்ள எதுக்கு நீ சமாதானப்படுத்துறேன்னு தான் கேட்டேன். அகரன் உங்களுக்கு மட்டும் புள்ள இல்ல, எனக்கும் தான். எனக்கும் அவ புள்ள மாதிரி தான். புள்ள மாதிரி தான், புள்ள கிடையாது. என்ன ரொம்ப தான் உரிமை கொண்டாடிட்டு இருக்க? அக்கா ப்ளீஸ் கொஞ்சம் கத்தாம பேசுங்க. அகரன் அழறான், உங்களுக்கு காது கேட்கலையா? ஹே, என் புள்ளைய பார்த்துக்க எனக்கு தெரியும்டி. இதுக்கப்புறம் என் புள்ளைய தூக்குற வேலை வச்சுக்கிட்ட உனக்கு அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அக்கா, நான் தூக்குவேன், உங்களால என்ன பண்ண முடியும்? அகரன் நம்ம வீட்டு பையன், அவனை தூக்குறதுக்கு கொஞ்சறதுக்கு சமாதானப்படுத்துறதுக்குன்னு எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. என்னடி சொன்ன? ஆமா, இவ்வளவு நேரம் என்கிட்ட சந்தோஷமா சிரிச்சு விளையாடிட்டா இருந்தான். உங்க குரலை கேட்டுதான் அவன் பயந்தே பழறான். அவன் எங்க எல்லார்கிட்டயுமே சந்தோஷமா சிரிச்சு விளையாடிட்டு தான் இருக்கான். அவனுக்கு என்ன தெரியும்? அவன் குழந்தை. நீங்க எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பேச எங்க கிட்ட இருந்து அவனை பிரிக்கணும் ட்ரை பண்றீங்க? நான் ஒரு சிச்சுவேஷன் 2 சிச்சுவேஷன்ல பார்க்கல, பல சிச்சுவேஷன்ல நீங்க அகரன் எங்க கிட்ட பக்கத்துல கூட விட மாட்டீங்க. ஆமாண்டி, விட மாட்டேன்தான். அவன் ஏன் புள்ள, என் புள்ள யார் யார்கிட்ட பழகணும் பேசணும்ங்கறத நான் தான் முடிவு பண்ணணும். இவன் உங்களுக்கு மட்டும் புள்ள கிடையாது, முத்து அண்ணாக்கும் தான். என்கிட்ட அகரன் வரக்கூடாதுன்னு முத்து அண்ணா சொல்லட்டும், நான் ஒத்துக்கிறேன். அவர் சொல்ல மாட்டாருன்ற தைரியத்துல பேசுறியா? சரி தங்கம், சரி தங்கம், அழக்கூடாது. அகரன் குட்டி, ஓகே ஓகே ஓகே, சத்த போடல தங்கம், சும்மா பேசிட்டு இருக்கோம். ஹே, நீ ஒன்னும் சமாதானப்படுத்த வேணாம், எனக்கெல்லாம் தெரியும். நீ பிள்ளைய கொடு. அக்கா, அவன் ரொம்ப அழறான், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, நான் கொஞ்சம் வேடிக்கை காமிச்சிட்டு சமாதானப்படுத்திட்டு தரேன். ஹே, எல்லாம் எங்களுக்கு தெரியும், குட்ரி வந்துட்டான் புள்ளைய சமாதானப்படுத்துறதுக்கு. அகரன், இப்போதைக்கு நீ அழுவாம இருக்கிறது தான் எனக்கு முக்கியம். நீ அழக்கூடாது, உங்க அம்மா கூப்பிடுறாங்க. இப்படியே நான் வச்சிட்டு இருந்தேன்னா கண்டிப்பா கத்துவாங்க. நீ போ தங்கம், அம்மா கிட்ட போ. நான் சாயந்தரம் அப்பா வந்ததுக்கு அப்புறமா உன்னை வந்து பாக்குறேன், ஓகேவா? வரட்டும் டி, வரட்டும், அவரும் வரட்டும். அதுக்கப்புறம்ல இருக்கு, ஓவரா தான் பேசுற. தயவு செஞ்சு கத்தாதீங்க, குழந்தை பயப்படுறான்னு சொல்றல. எனக்கே ஆர்டர் போட்றியா நீ? குட்ரி புள்ளைய இவகிட்டலாம் வந்து பேசணும்னு என் தொலைல எழுதி இருக்கு.
ஓடி ஓடி இவ்வளவு ஒளிச்சு கட்டினாலும் முடிய மாட்டேங்குது. டேய் வாடா, அவளோட போய் அப்படியே ஒட்டிக்கிட்டு இருக்க. வாடாங்க. இந்த வேதாக்கா ஏன் தான் அப்படி இருக்காங்களோ தெரியல. பாவம் அகரன், அவனுக்கு ஹார்ட்ல பிரச்சனை இருக்கு. அதனாலதான் அவனை ரொம்ப அளவிடாம சமாதானப்படுத்துறதுக்காக மேலே கூட்டிட்டு வந்தேன். அது கூட பொறுக்காம பிள்ளைய அள வச்சு கூட்டிட்டு போறாங்க. அதுதான் என்னால ஏத்துக்கவே முடியல. அவனை யாரை சமாதானப்படுத்தினாதான் என்ன? ஏன் இப்படி எல்லாம் பண்றாங்க? அகரன் குட்டிக்கு எதுவும் ஆகக்கூடாது. ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்குன்றது என்னையும் அதையும் தவிர வேற யாருக்கும் தெரியாது. அவனை ஒரு வாட்டி டாக்டர்கிட்ட செக்அப்க்கு வர கூட்டிட்டு போகணும். டடான், அடடடடடா, நம்ம சூர்யா சீதா மகாலட்சுமி. நல்ல காம்பினேஷன் தான். ஆனா சூர்யா முகத்தை பார்த்துட்டு ஷாலினினா சொல்லுவீங்கன்னு பார்த்தா யாருன்னு கேட்டுட்டீங்க. என்ன சூர்யா நீங்க கண்டுபிடிக்காம போயிட்டீங்களே. ஓகே ஓகே, இந்த ட்ராக் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். அப்புறம் நம்ம வேதா ஓவரா பண்றால. என்னம்மா நிம்மதியை திட்டுறா. ஆனா நிம்மதி இந்த வாட்டி சும்மா இல்லாம திருப்பி ரிட்டர்ன் கேட்டுட்டா. பாத்துக்கலாம் என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பொறுத்திருந்து பாத்துக்கலாம். ஓகே மக்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம வீட்ல இன்னைக்கு தக்காளி தொக்கு, பீன்ஸ் பொரியல். நீங்க எல்லாரும் என்ன சமைச்சீங்கன்னு சாப்பிட்டீங்கன்றத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லிட்டு போங்க. நாளை வீடியோவில் சந்திப்போம். பை.